Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க. அதாவது சிக்கன் சமோசா. நல்ல கிறிஸ்பியா ஈஸியா நம்ம வீட்லயே வந்துட்டு சிக்கன் சமோசா செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் சமோசா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சமோசா செய்கிறதுக்கு அவுட்டர் லேயர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ரிவர்ஸ் பல்ஸில் போட்டு மிக்சியில் இப்படி லைட்டாக ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சாப் பண்ண மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம குட்டி குட்டி போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதை 4 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா நீட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக அது மேலே வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. சேமாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா ஒரே ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாதிரியே இதையும் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண லேயர் எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த லேயரை வச்சுட்டு அகெயின் வந்து அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அகெயின் சப்பாத்தி கல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ரோலர் பின் வச்சு நல்லா பெருசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்படி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக 2 சைடும் மாற்றி மாற்றி மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 லேயர்ஸையும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் இருக்கிற மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம உள்ளாடி வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் வந்து உள்ளாடி வச்சுக்கலாம். வச்சுட்டு அகெயின் வந்து சைட்ஸ் ஃபுல்லாக வந்து மைதா போட்டு கவர் பண்ணிக்கோங்க. மைதா போட்டு நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். ஸோ நல்லா டைட்டாக ஈவனாக இப்படி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் சைட்ஸ் ஃபுல்லாக லெங்த் வைஸில் இப்படியே வந்து கொஞ்சம் மைதா போட்டுட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மைதா போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நமக்கு ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராது. சைட்ஸையும் நல்லா வந்துட்டு சீல் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி சைட்ஸையும் சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த இதுவுமே ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே வெளியே வராது. இப்போ ஒரு பேனில் நல்லா வந்து ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சமோசாஸை வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம் வெளியே. சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் சமோசா ரெடி. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.